ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள். இன்றைக்கி பெப்பர் மஷ்ரூம் செய்ய போகிறேன். அதுக்காக மஷ்ரூம் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்குவோம். இது வந்து ரொம்ப ஈஸிங்க. ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டாச்சு. இந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம். இது பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் பிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். அப்புறம் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குவோம். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். இப்போ பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம். இப்போது இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. அப்புறம் சீரகம் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு 1/2 ஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிண்டி விடுவோம். இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 செகண்டில் வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. மஷ்ரூமும் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பெப்பர் தூள் சேர்த்துக்கணும். இது ஒரு செகண்ட் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நல்லா பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான பெப்பர் மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நல்லா சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குங்க. சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.